திவ்யா உங்க மைக் பேட்டரியை மாத்துங்க. நெய் டப்பாக்குள்ள வந்து ஃபோக் இருந்திருக்கு. அந்த ஃபோக்கில் வந்து நெய் எடுக்க முடியாது. இவ்வளோ நடந்த விஷயத்தை வந்து அது அந்த மண்டையில் இருந்து அந்த இரிட்டேஷனில் வந்து அந்த ஃபோக்கை வந்து தூக்கி வாஷ் பேஷனில் வந்து போட்டாங்க. அது போட்டுட்டு இன்னொரு ஸ்பூன் எடுத்து வியானா தட்டில் வந்து இப்படி தட்டி அதை வைக்கிறாங்க. இப்படி தட்டாதீங்க அக்கா என் தட்டில் அந்த மாதிரி வந்து பாவமாக கேட்குறாங்க. வியானாவை எல்லாரும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்லி குத்தி அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்து எல்லா ஒர்க்கும் நீங்கள் தான் பண்ணணும்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்க கூட டைம் இல்லாமல் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பேட்டரி மாற்றணும். அப்போ ஒருத்தர் வந்து பேட்டரி மாத்துறாரு. அப்போ நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறீங்க. அதை ஸ்டாப் பண்ணுறதுனால பிக் பாஸ் வந்து பேட்டரி மாற்றுங்கன்னு சொல்லி கத்துறாரு. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாத வியானா? எனக்கு வியானாவை பிடிக்கும். நிறைய தடவை வியானாவுக்கு நான் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும்ல. மற்றவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இவ்வளோ டென்ஷன் இவ்வளோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க இந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம தான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கமருதீன் வந்து அந்த பேட்டரி மாற்றணும்னு சொல்லி அவர் மாற்றுறாரு. மாற்ற வேணாம்னு சொல்லி எதுக்கு வந்து வியானா சொல்லணும்? இது ஒன்றும் டாஸ்க் கிடையாது. பேட்டரி மாற்றுறது வந்து ஒரு ரெகுலர் திங். அது காலைல ஒரு வாட்டி மாற்றுவாங்க, ஈவினிங் ஒரு வாட்டி மாற்றுவாங்க, நைட் ஒரு வாட்டி மாற்றுவாங்க. ஸோ சாப்பிட்ற மாதிரி தான் பேட்டரி. ஒருத்தங்களை நீங்கள் இவ்வளோ வெறுப்பேற்றுவீங்க, ஒருத்தங்களை நீங்கள் இரிட்டேட் பண்ணுவீங்க, கொஞ்சம் கூட ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்க. ஆனால் குறை மட்டும் சொல்ல வந்துடுறாங்க வியானா.